நீங்கள் ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்து எல்லா ஜிஎஸ்டியுமே சப்ளையர் தான் உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணி பே பண்ணுவாங்கன்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு. உங்கள் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனில் ஒரு சிலது நீங்கள் ஆர்சிஎம் பேசிஸில் நீங்கள் தான் அதுக்கான டேக்ஸை கட்டி கிரெடிட் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரைட் ஆர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏஜென்சிக்கு அமௌண்ட் பே பண்ணுறீங்க. அவங்க 5% ஸ்கீமில் இருக்காங்க அப்படின்னா அந்த 5% நீங்கள் தான் ஆர்சிஎம் பேசிஸில் கட்டுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீங்கள் ஏதாச்சும் அட்வொகேட் கிட்டேருந்து லீகல் சர்வீசஸ் வாங்குறீங்க அப்படின்னா அவர் ஜிஎஸ்டி உங்களுக்கு சார்ஜ் பண்ண மாட்டார். நீங்கள் தான் அதுக்கான ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிவிட்டு கிரெடிட் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். மூணாவது, நீங்கள் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கீங்க. உங்களோட டேரக்டருக்கு ரெமுனரேஷனாக இல்லாமல் வேறு ஏதாச்சும் கன்சல்டிங் ஃபீஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஆர்சிஎம்மும் அந்த கம்பெனி தான் பே பண்ணணும். நாலாவது முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு ரெண்ட் உங்களோட அன்ரெஜிஸ்டர்ட் லேண்ட்லார்ட், அதாவது ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் ஆகாத லேண்ட்லார்டுக்கு பே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குமே நீங்கள் தான் ஆர்சிஎம் பேசிஸில் கட்டுற மாதிரி இருக்கும். இன்னொன்று முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஆர்சிஎம்மை நீங்கள் கிரெடிட்டில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. கட்டாயமாக நீங்கள் கேஷ் லெஜரில் தான் அதை பே பண்ணுற மாதிரி இருக்கும். தவறும் பட்சத்தில் அதுக்கு 18% இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பெனால்ட்டி பே பண்ணுறதுக்கான நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. இது போல் டேக்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ரிகார்டிங்கான ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஸ்டே சப்ஸ்கிரைப் வித் டாக்ஸ் வித் சூர்யா.